இதுல வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம கடையில வாங்கிட்டு பத்தி நம்ம பேசுவோம். இப்போ வந்து கடையில விநாயகர் வாங்க போறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, விநாயகர் சதுர்த்திக்கு முதல் நாள் வீடெல்லாம் சுத்தபத்தமா ரெடி பண்ணிட்டு அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி வீட்டே பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு கோலமா ரெடி பண்ணுவாங்க. கோலம்லாம் போட்டுருப்ப, வீட்டு வாசல கோலம் எல்லாம் போட்டுட்டு வீடு அப்படியே வந்து ஒரு திருவிழா மாதிரி மாயில தோரணம் எல்லாம் கட்டி வச்சுட்டு வீட்டை அப்படியே அமர்க்கமா ரெடி பண்ணி வச்சுட்டு விநாயகர் கொண்டாந்து வைக்கிறதுக்கு என்ன பண்ணா மனப்பலகை ஒண்ணு ரெடி பண்ணுங்க. அப்படி மனப்பலகை என்கிட்ட இல்ல சார், விநாயகர் எங்க பூஜை ரூம் வைக்க போறோமோ அந்த வைக்கக்கூடிய இடத்த வந்து நம்ம சுத்தமா ரெடி பண்ணணும் இல்லைங்களா. சுத்தமா ரெடி பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து மஞ்சளோ அல்லது பன்னீரோ ஏதோ ஒன்று தெளிச்சு சுத்தம் பண்ணி வச்சுருங்க. உங்க வசதிக்கு ஏற்ப பன்னீர் இருக்கா பன்னீர் தெளிக்கலாம், மஞ்சள் இருக்கா மஞ்சள் தெளிக்கலாம், இல்ல சார் மனப்பலகை ஏற்ற மனப்பலகை செய்யலாம். சிலர் என்ன பண்ண விநாயகருக்கு மண்டபம் ரெடி பண்ணுவாங்க. வசதி இருக்க நீங்க விநாயகருக்கு அழகா ஒரு மண்டபம் ரெடி பண்ணி மண்டபத்திலே விநாயகர் மண்டபம் தங்களது வசதிக்கு ஏற்ப ரெடி பண்ணிக்கோ. எதுவுமே இல்ல சார், சாணத்தை போட்டு ஏழைக சாணத்தை போட்டு மொழிகிட்டு அது மேலே கொண்டு பிள்ளையார். சோ எது உங்க வசதிக்கு ஏற்ப இருக்கும் ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிட்டு விநாயகர் வாங்க போகும்போது கடையில வாங்க போறோம் இல்லைங்களா, அப்போ எந்த பையில வாங்க போறோமோ அந்த பையை கரெக்டா எடுத்துக்கணும். கரெக்டா சுத்தபத்தமான பையா இருக்கணும். அந்த பையை எடுத்துக்கிட்டு நம்ம போகும்போது சகனம் எல்லாம் பார்க்கணும். விநாயகரை பொறுத்தவரைக்கும் சகனம் எல்லாம் பார்த்துட்டு விநாயகர் வாங்க போகணும். விநாயகர் வாங்க போறதுக்கு முன்னாடியே பூஜை ரூம்ல போயிட்டு விநாயகர் முதல்ல வழிபாடு பண்ணணும். விநாயகர் பெருமானே, நான் இன்னைக்கு ஒன்னா வீட்டுல நில நிறுத்தி நான் இன்னைக்கு ஒண்ணு வழிபாடு பண்ண போறேன்ப்பா. நான் உன்னை செலவு வாங்குறதுல இருந்து உன்னை கொண்டு போய் அந்த காற்றில் விடும் வரை எனக்கு எந்த ஒரு சிறு தடங்களும் எந்த ஒரு சிறு கஷ்டமும் எந்த ஒரு சிறு பிரச்சனையும் இல்லாம சுமூகமா எனக்கு இந்த பிரார்த்தனை நிறைவேற்றி கொடுத்து எனது வேண்டுதலை நீ எனக்கு வந்து நிறைவேற்றி கொடுத்து எனக்கு மகிழ்ச்சியும் இன்பத்தையும் செல்வத்தையும் கொடுப்பான்னு ஒரு கும்பிட போட்டுட்டு நெத்தில விபூதி எடுத்து பூசிக்கோங்க. பூசிட்டு அப்படியே இருந்து சந்தோஷமா அப்படியே போயிட்டு என்ன பண்ண விநாயகர் செலவு வாங்குங்க. வளஞ்சொல்லி விநாயகரா ரொம்ப நல்ல விஷயங்க, அந்த இடத்துல வாங்கிக்கோங்க. விநாயகருக்கு பழங்கள்லாம் வாங்கிக்கோங்க, சக்திக்கு ஏற்ப பழங்கள் வாங்கிக்கோங்க. சார் நான் எளிமையா எப்படி சார் பண்றேன்னா, எளிமையான விநாயகருக்கு ஒரு வெத்தலை பாக்கு 2 வாழைப்பழம் இது போதும். எளிமையா பண்றதுக்கு வெத்தலை பாக்க 2 வாழைப்பழம் வச்சு அவருக்கு சூடா சாமானை காட்டினா கூட அவரது பெருமானதோட இருக்கு. இன்னும் சில பேர் என்ன பண்ணலாம்னா வந்து வெத்தலை பாக்கு சூடம் சாம்பிராணி பொரி கடலை, இந்த பொரி கடலை என்ன பண்ணா சக்கரை சேர்த்துப்போம். சக்கரை சேர்த்து பொரி கடலை அவுள் இதை கலந்தவருக்கு படையலாக போட்டும் செய்யணும். இதுல விநாயகருக்கு பழங்கள் வாங்குறீங்க. என்னென்ன பழம் சார் வாங்கணும்னா சீசன் பழம் சொல்றோம் பாத்தீங்களா. விநாயகர் இந்த நேரத்தை வரக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா நாவற்பழம் முதன்மையா இருக்கணும். அடுத்து பார்த்தா அவருக்கு விளாம்பழம் இருக்கணும். அடுத்து பார்த்தா பேரிக்காய். இந்த 3 ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு அடுத்து உங்களுக்கு என்னென்ன பழங்கள்லாம் விநாயகருக்கு வைக்கணும்னு விருப்பப்படி அத்தனை பழத்தையும் வாங்கி அவர் வை. அவர் வந்து எதுக்கும் எனக்கு வச்சுக்க மாட்டார். நம்ம வீட்டு பிள்ளைங்க அவர், நம்ம வீட்டு பிள்ளையார் அவரை, நம்ம வீட்டு பிள்ளையார். உங்க வீட்டு பிள்ளையாருக்கு என்னென்ன பழம் கையில வாங்க முடியும் அத்தனையும் வாங்கி வைங்க. இதுல முக்கியமான 3 பழம் சொல்லிட்டு நாவப்பழம் விளாம்பழம் பேரிக்காய் இது 3 அதுல இருக்கணும். அதுக்கடுத்து வாழைப்பழம் ஆப்பிள் ஆரஞ்சு